வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னோடய ஸ்டைலில் கம்பு மாவு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 கட்டு மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைய போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு பிளேட்டில் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் கோதுமை மாவு, நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நான் வீட்டிலேயே ரெடி பண்ண முளைக்கட்டின கம்பு மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின கம்பு மாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முளைக்கட்டின கம்பு மாவு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நான் 1 கப் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 5 பெரிய உருண்டை வந்திருக்கு. உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அடை தட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு வாழை இலை யூஸ் பண்ண போகிறோம். வாழை இலை இல்லாட்டி பிளாஸ்டிக் கவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவு மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 வாழை இலை ஒரே நேரத்தில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் தோசை சட்டியை வச்சு கல் நல்லா சூடானதும் லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். தட்டி வச்ச அடையை போட்டு இலையை எடுத்துட்டு 1 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்து சுட்டு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் விட்டு திருப்பி வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஒரே பக்கமாகவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ 2 சைடும் நல்லா இந்த அளவு கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இதை இப்படியே சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டு குட்டி பசங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை இல்லாட்டி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். வழக்கமாக செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.